கொஞ்சம் காலத்துக்கு செய்திருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டு லொஸ்ட் ஆகிட்டேன் அக்கௌண்ட். பட் பெரிய டிபாசிட் இல்லை, $130 USD. பட் $130 லொஸ்ட் ஆகிட்டேன். $50 டிபாசிட் பண்ணி $300 earn பண்ணினேன். ஓகே, இது எதுக்கு போட்டிருக்கேன்னு சொன்ன அந்த கமெண்ட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஏன்னு ஒரு கேம்பிளிங். என்னை பொறுத்த வரையும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஏன்னு ஒரு கேம்பிளிங். அது நிறைய பேர் ஒஃபெண்ட் ஆகி நான் ஒஃபெண்ட் ஆகிருக்கேன்னெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஐ லைக் யுவர் டிரான்ஸ்பெரன்சி. அதே மாதிரி தான் எனக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு தான் விருப்பம். ஓகே, இது எந்த பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் நான் சொல்றதுதான் 100% சரின்னு சொல்லி யாரும் முடிவு எடுக்கணும். ஒவ்வொரு ஆகலும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. ஓகே, ஒரு ஜனாதிபதியை பிடிக்கிறார்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இன்னொரு ஜனாதிபதியை பிடிக்கிறார்கள், இன்னொரு அந்த வேட்பாளரை பிடிக்கிறாங்களோ ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்காக அவங்க எல்லாருமே போல, இவங்க எல்லாரும் சரி, இவங்க எல்லாருமே சரி, அவங்க எல்லாரும் போல அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆகல பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, எனக்கு கிரிப்டோ கரன்சியில் அந்த ஸ்பாட் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், இந்த பைனரி ட்ரேடிங், இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மார்ஜின் ட்ரேடிங், இது எல்லாத்தையுமே நான் எந்த கண்ணோட்டத்தில் கேம்பிளிங் சூதாட்டமாக தான் நான் பார்க்குறேன். அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கு அது சரி பண்ணலன்ட்டு இல்லை. ஸோ அப்படி ஒரு கமெண்ட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஏன் ஒரு கேம்பிளிங் சொல்லி நான் நினைக்கிறேங்கிறத நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அவரும் லொஸ் பண்ணினாராம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். லைக் $130 தான் லொஸ் பண்ணிடலாம், பெரிய அமௌண்ட் இல்லையா. சில ஆக்களுக்கு அது பெரிய அமௌண்ட் அடிக்கலாம், சில ஆக்களுக்கு சின்ன. தட் ஆல்சோ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அவர் $50 இன்வெஸ்ட் பண்ணி $300 ஏர்ன் பண்ணாராம். ஓகே, $300 ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு $130 லொஸ் பண்ணினாராம். ஸோ விட்டுடுறான். இது அவரோட ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஸ்டோரிஸும் இருக்கும். அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இல்லைனா இந்த லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து தான் நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாசிட்டிவ் ஸ்டோரிஸும் இருக்கும். சிலாக்களுக்கு நெகட்டிவ் ஸ்டோரிஸும் இருக்கும். ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எனக்கு இதே மாதிரி இப்போ எனக்கு லொஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொருத்தன் கொடுத்தேன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அவனை நம்பி சிக்னல் தாரான்னு சொல்லி அவனை நம்பி இது செஞ்சு அவன் லொஸ் பண்ணிட்டான். இல்லாட்டி சிலவாக்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை காப்பி பண்ணாங்க. அப்படி ப்ளோன் ஆகின நிறைய பேர் ஸ்டோரிஸ் எனக்கு தெரியும். ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஓகே, இது உண்மையாக நடந்த ஸ்டோரி. என்ன நடந்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாய் தான் அவர் நல்ல சின்ன வயசு தான் அவருக்கு. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை படிப்பிச்சு கொடுக்குற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று இருக்கு, இப்பயும் இருக்கு அந்த கம்பெனி. ஓகே, அதோட பேர் சொல்ல விரும்புறதுன்னா, அந்த கம்பெனியில் என்ன செய்யறாங்கன்னா கண்டினியூஸாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை படிப்பிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த பாய் அந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி தானே. அப்போ இவர் மாதம் அது எப்படின்னா அவட கேன்சப் மாதம் நீங்கள் பே பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 2 பேரை நீங்கள் வலதும் இடதும் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே, 2 பேரை அவங்கள பே பண்ணி விட்டீங்கன்னா அது லீகலான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. அது பிரமிட் ஸ்கீமும் இல்லை, ஆர்ஒய் ஸ்கீமும் இல்லை, நல்ல கம்பெனி தான். ஆனால் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் டீச் பண்ணுவாங்க. அவங்க கண்டினியூஸ்ல இங்கிலீஷில் ஜூம் கிளாஸ் வச்சு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை படிப்பிப்பாங்க. அந்த படிப்பிச்ச நாலேஜ் எடுத்து வச்சு நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இவர் என்ன செஞ்சிட்டாரு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த கமிஷன் நல்லா வருது தானே, அதனால என்ன செஞ்சிட்டாரு, அவரோட ஊரில் இருக்கிற நிறைய பேரை ஓகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிப்போம், அங்கே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேரை ஜாயின் பண்ண வச்சுட்டாரு. ஓகே, ஒரு 10-20 பேரோ லைக் 50 பேரோ சம்திங் ஒரு நல்லா ஜாயின் பண்ண வச்சுட்டாரு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஊரில் இருக்கிற நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியா. ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நடக்கிற கிளாஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் நடக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ண ஆட்கள் மிஸ்லீட் ஆயிட்டாங்க. எப்படின்னா, நம்ம பணத்தை கட்டினாலே நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருந்து மணி வரும், லைக் நம்ம பணம் போட்டாலே பணம் வரும், நம்ம படிச்சு ட்ரேட் பண்றங்கிற விஷயம் அநேகமான ஆட்களுக்கு அந்த மிஸ்லீட் ஆயிட்டு. ஓகே, அது அவர பிள்ளையா இல்லாட்டி அவங்க விலங்கெடுத்த பிள்ளையா தெரியும், அப்படி மிஸ்லீட் ஆயிட்டு. ஸோ அதனால எல்லாரும் போய் இல்லை நீ தான் இதுல ஜாயின் பண்ண விட்டேன், நான் இதுல இவ்வளவு பே பண்ணிருக்கேன், $100 $200 $500 அவங்க பே பண்ண அமௌண்ட் சொல்லி பே பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு பணமும் வரல, இதுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டாங்க. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, ஓகே ஸோ பிரச்சனைல நான் படிக்கிறேன், நான் படிச்சு எனக்கு ஒரு கணிசமான அளவு நல்ல நாலேஜ் ஒன்று வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றேன், என்ன காப்பி பண்ணுங்க, நான் ட்ரேட் பண்றேன், நீங்க எல்லாருமே என்ன காப்பி பண்ணுங்க, நான் ட்ரேட் எடுக்கக்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட்லயும் ட்ரேட் எடுக்கும், நான் விற்கக்குள்ள அது உங்களுடைய அக்கௌண்ட்லயும் விற்கும், ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட் எடுத்தாரன்னு சொல்லி அவரு ஜாயின் பண்ண பிளஸ் மத்த ஆக்கள் நிறைய பேர் அக்கௌண்ட் என்ன செஞ்சாரு, அவர் ஒரு குருவாகி, லைக் குருங்கிற டேர்ம் வேர்டு என்னன்னா கொஞ்சம் விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ குருன்னு சொல்றோம், ஆன்லைன்ல. ஓகே, ஆன்லைன் குருன்னு சொல்றேன். அப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையுமே எல்லா ரொபோட்டையும் கனெக்ட் பண்ணி அவர் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அவர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணினாக்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சு, அதாவது ஃபாலோ பண்ணின அக்கௌண்ட் டோட்டல் கேபிட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 17 லட்சமோ 18 லட்சம். ஓகே, 18 லட்சம் LKR ஸ்ரீலங்கன் மணி. ஒரு நாள் அவர் ட்ரேட் எடுத்துட்டு மார்க்கெட்ல பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்து, பெரிய ஃபாரெக்ஸ்ல
வேற அவர் மேல போமா கீழே ப்ரெடிக்ட் பண்ணி என்னன்னு தெரியா, அதுக்கு மாற்றமா அது நடந்து அப்படியே மார்க்கெட் கீழே வந்து அவர் மைனஸ் அப்படியே கூட்டிட்டு போய் அவர் ஃபுல் டோட்டல் பீப்புள் லிக்விடேஷன் பாயிண்ட்டுக்கு வந்து அப்படியே மார்க்கெட் ஃபுல்லா அந்த 17 லட்சத்தை லிக்விடேட் ஆகி போட்டோம். இது உண்மையா நடந்த சம்பவம். 17 லட்சம் அவர காசு மட்டும் இல்ல, அவரை ஃபாலோ பண்ணின காப்பி பண்ணின அவ்வளவு பேர் 17 லட்சத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டு. ஸோ நீங்க லெவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா இதுதான் கெதி. அதனாலதான் எனக்கு அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல பர்சனலா ஒரு நல்ல ஒரு குட் வில் உண்டு இல்லை. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல அந்த லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ற ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டும் இல்லை, இந்த லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ற ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனர் ட்ரேடிங்ல எனக்கு ஒரு குட் வில் உண்டு இல்லை. அடுத்தது நம்மளே லெவரேஜ் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று செய்யறது நமக்கே ரிஸ்க்குங்கக்குள்ள. ஆனா அவர் அதை அடுத்தாக்களையும் அதை கொப்பி பண்ண வச்சு அப்படியே லொஸ் பண்ண வச்சு அவர் இதாக்கிட்டாரு. இப்ப நான் அது அவர்ல பொல்லன்னு சொல்லையும் இல்ல, அவங்க எல்லாரும் கொப்பி பண்ணக்குள்ள முதலாவது அந்த சரியான டிஸ்கிளைமரை விளங்க எடுத்திருக்கணும். ஓகே, இதுல ரிஸ்க் இருக்குங்கிறது அவர் சொன்னாரா சொல்லலையாங்கிற எனக்கு தெரியா. அதை கொப்பி பண்ணாங்களே இருக்கிற ரிஸ்க்கை விளங்க எடுத்திருக்கீங்க, லிக்விடேட் ஆகுற ரிஸ்க்கை விளங்க எடுத்திருக்கீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இந்த லெவரேஜ் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மட்டும் இல்ல, லெவரேஜ் வெப்பிங்கன்னா லிக்விடேஷன் சான்ஸ் ஹை, லிக்விடேட் ஒரு கட்டத்தில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப அதை விளங்க எடுத்திருக்கணும். அடுத்தது அதுல அந்த கம்பெனில ஒரு பொருள் இல்லை, அதாவது அந்த படிப்பிச்சு கொடுத்தாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிச்சு கொடுக்குற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்யறாங்க. இப்பயும் அவங்க செய்யறாங்க தான், அவங்க கனகாலமா செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் பணத்தை தாங்க நாங்க உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரோம்னு சொல்லல. அவங்க எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம், அவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் படிச்சு கொடுக்காங்க. ஆனா இவரு அதை ஜாயின் பண்ண வைக்கக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்லீட் ஆயிருக்கு. அது இவர் சொன்ன விஷயத்துல பிள்ளை ஆயிட்டா இல்ல அவங்க விளங்கெடுத்ததை பிள்ளை ஆயிட்டான்னு தெரியா. எல்லாருமே காசு போட்டு நாங்க காசு போட்டு எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடைக்கிறேன்னா உங்களுக்கு கொடுத்த காசுக்கு நீங்க படிக்கணும், அதை படிக்கல. நடந்து ஒரு 3-4 வருஷம் முடிக்கும். ஓகே, ஸோ அதுதாங்க. தயவு செய்து லெவரேஜ் வச்சு ஒரு விஷயம் செய்ய போகாதீங்க. அடுத்தவண்ட பணத்தை எடுத்து லெவரேஜ் விஷயங்கள்ல செய்யாதீங்க. ஓகே, இதுதான் இந்த அட்வைஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரிஸ், ஸோ உங்களுக்கு இப்படியான ஏதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சாங்க, இல்லாட்டி நீங்களே அப்படியான எக்ஸ்பீரியன்ஸுகள் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி குட் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி மத்தாக்களும் தெரிஞ்சு வரலாட்டும். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். இப்போ நான் சொல்றேங்கிறதுக்கு அது சரியும் இல்லை, அது பிழையும் இல்லை. ஸோ இது நடந்த விஷயம் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது நம்மளோட வீடியோவில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிங்க, அவருக்கு நடந்த விஷயம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருந்தா அதை சொல்லுங்க. இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் சொல்றது பிள்ளை, இதுதான் உண்மை. அதை ஹாஷான வேயில சொல்ல தேவையில்ல. இப்ப நான் ஒன்றும் ஹாஷான வேயில சொல்லல. ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ஒரு நார்மலா சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் ப்ரோ நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்க, ஆனா இந்த விஷயத்துல நீங்க இவடத்தை சொல்றது அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா இதுல நீங்க சொல்ற விஷயம் பிள்ளை, அது இதுல உண்மையான விஷயம் இதுன்னு சொல்லி நீங்க போடுங்க. நான் ஃபண்ட் ஆக மாட்டேன். ஓகே, அதை வந்து நீ அப்படி காய்க்கிறேன்னு சொல்லி லைக் சண்டைக்கு வராங்க. ஒன்றும் சண்டைக்கு வரல கைஸ், ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் கண்டென்ட். ஓகே, ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும்னு சொல்லி நம்ம அந்த தமிழ் பொக்கிஷத்துல அந்த வசனத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கீழே ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபாரெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பை.